போராட்டம் இன்றும் இரண்டாவது நாளாக தொடர்கிறது. விவசாயிகளுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்களும் இந்த போராட்டத்தில் குதித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தர இருக்கிறார் நமது தஞ்சை செய்தியாளர் அலெக்ஸ். டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டு ஜனவரி 28ஆம் தேதி மேட்டூர் அணை மூடப்படும். ஆனால் இந்த ஆண்டு ஜனவரி 28 நெருங்குகின்ற வேளையில் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளின் போராட்டம் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது இந்த ஆண்டு குறுவை சாகுபடி முற்றிலும் பொய்த்து போய் நிலையில் சம்பா சாகுபடி இந்த அரசு சொன்னதை நம்பி மத்திய அரசு காவிரி கண்காணிப்பு குழு வழிகாட்டுதல் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை நம்பி விவசாயம் செய்த சம்பா தற்பொழுது கருகி வருகிறது. இந்த சம்பா பயிர் கருகியதால் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25 ரூபாய் வழங்க வேண்டும். தரிசாக விடப்பட்ட நிலங்களுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும். தற்கொலை செய்த விவசாயிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இரண்டாவது நாளாக நீடிக்கும் இந்த போராட்டத்தில் 3 மாவட்டத்திலேயும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஏற்றுள்ளனர். இவர்கள் தங்களுக்குரிய நிவாரண கோரிக்கையை உடனடியாக அரசு செவி சாய்த்து உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. 2 நாட்கள் ஆன பிறகும் அரசு இதுவரைக்கும் தன்னுடைய செவியை சாய்த்ததாக தெரியவில்லை. இதனால் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இந்த விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். அதாவது வருகிற 11ஆம் தேதி வரை 4 நாட்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து அவர்களும் இந்த போராட்டத்தில் குதித்துள்ளனர். 12 லட்சம் விவசாயிகள் டெல்டா மாவட்டங்களில் எந்த வேலையும் இல்லாமல் அடுத்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மிகவும் இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிறார்கள். இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் கூட மத்திய சர்க்கார் மாற்றாந்தாண்மை மனப்பான்மையோடு அரசியல் நடுவர் மன்ற தீர்ப்பினை அரசியல் வெளியிடாமல் காலதாமதம் செய்து வருகிறது. இதற்கான காரணங்களை 2 முறை உச்சநீதிமன்றம் அரசியல் ஏன் வெளியிடவில்லை என்று கண்டித்ததற்கு பிறகும் கூட மத்திய சர்க்கார் அரசியல் வெளியிடவில்லை. அதனை அரசியல் வெளியிட வேண்டும் நடுவர் மன்ற தீர்ப்பினை என்பதை வலியுறுத்தியும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளை ஆதரித்தும் தஞ்சாவூர் வழக்கறிஞர் சங்கத்தில் உள்ள அனைவரும் இன்றிலிருந்து 11ஆம் தேதி வரை நீதிமன்ற பதவியிலிருந்து விலகி இருப்பது என்றும் தொடர்ந்து விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது என்றும் தீர்மானித்து இந்த போராட்டத்தை நடத்தி. ஆகவே டெல்டா மாவட்டத்தில் போராட்டம் தற்பொழுது மக்கள் எழுச்சி போராட்டமாக வெடித்துள்ளது. மத்திய மாநில அரசுகள் செவி சாய்த்தால் மட்டுமே இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் என்பது யதார்த்தமாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து அலெக்சாண்டர். காவிரி டெல்டாவில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னையிலும் தற்போது உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று